நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 6 மாதங்களை அரை ஆண்டுகளை நாம் நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டிருக்கின்றார். இந்த 7ஆம் மாதத்தின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை கேட்க உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் அறிந்த ஒன்று, தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த ஆண்டு இலக்கை அடையும் ஆண்டு, அதாவது இலக்கை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதம் நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க நம்மை திருச்சபை அழைக்கின்றது. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம், அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த மாதம் நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க திருச்சபை அழைக்கின்ற பொழுது எது நிலையான வாழ்வு என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், நிலையான வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் இந்த மாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த மாதத்தின் நாம் கேட்ட இந்த வசனத்தை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று பரலோகத்தை நோக்கி, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி. ஒன்று பரலோகத்தை நோக்கி. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆரம்பித்திருக்கின்ற புதிய மாதத்திலே நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நமது உண்மையான குடி உரிமை பரலோகத்தில் இருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த பூலோகத்திலே குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம், நம்முடைய தேசத்திலே நாம் குடியுரிமை பெற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நிலையான ஒரு குடியுரிமை எது என்று பார்க்கின்ற பொழுது அது பரலோகம்தான். எனவே இந்த பரலோகத்தை நாம் அடையும்படியாகத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்மை அழைத்திருக்கின்றார். இதைத்தான் இயேசு சுவாமி சீசனத்தில் சொல்லுகின்ற போது, யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்கின்ற போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அன்றைக்கு சீசரிடத்தில் சொன்ன வார்த்தை, ஏனால் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து சீசரிடத்தில் சொன்னபொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி 1ஆம் வசனத்தை சொல்லி 2-3 வசனங்களை நாம் வாசித்த பகுதியை ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு அவருடைய சீசத்துவத்தை பெற்றிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆயத்த பண்ணியிருக்கின்ற அந்த பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய ஓட்டத்தை ஓட அழைக்கின்றார். அவர் மறுபடியும் வர இருக்கின்றார். வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், மறுமையிலே ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்கின்றவராய் இருக்கின்றார். இதைத்தான் எபிரேயரில் பார்க்கின்ற பொழுது 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதையல்ல அதிலும் மேன்மையான பரதேசத்தை விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய முற்பிதாக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தை எவ்வளவு விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம், அவர்கள் விசுவாசத்தை முன்னிறுத்தி ஆண்டவரோடு கூட இருந்தவர்களாய் இருந்தார்கள். அதை 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்ற பொழுது, விசுவாசமானது
நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? புதிய மாதத்தை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். கடந்த மாதம் பூராம் நம்மை காத்து வந்த கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அவர் இந்த நாளிலே சீர்தூக்கி பார்க்கின்றவராய் இருக்கின்றார். நாம் எப்படியாக இருக்கின்றோம்? நாம் நிச்சயமாய் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது என்பதை நாம் உறுதியோடு நாம் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோமாம். அதை அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 4ஆம் வசனத்திலே விசுவாசத்தினால் ஆபேலுடைய பார்க்கின்றோம். அதே போல் ஏனோக்கை பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்திலே, 7ஆம் வசனத்திலே நோவாவை பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்திலே ஆபிரகாமை பார்க்கின்றோம். 11ஆம் வசனத்திலே சாராளை பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்திலே இவர்கள் எல்லாரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 16ஆம் வசனம் சொல்கின்றது, அதிலும் மேன்மையான பரலோகத்தையே விரும்பினார்கள், பரம தேசத்தையே விரும்பினார் என்று பார்க்கின்றோம். ஆம், இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும் கூட இவர்கள் எல்லாரும் நம்முடைய முற்பதாக்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் விசுவாசத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பரம தேசத்தை விரும்பினார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த உலகத்தோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட பரலோகத்தை நோக்கி நாம் இருக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் சொல்லி பார்க்கின்றோம். 2ஆம் வசனம் சொல்லியிருப்பது, பூமியில் உள்ள எல்லாம் மேலானவையிலேயே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவையிலே நாடுங்கள். இதான் கடந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை. அதில் சொல்கின்ற பொழுது மேலானவைகளை நோக்கி நாம் கடந்த மாதம் இருக்க அழைக்கப்பட்டோம். இந்த மாதம் நிலைவாழ்வை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசிகளின் உண்மையான அடையாளம் இந்த உலகம் அல்ல, பரலோகம்தான். நாம் இந்த பூமியில் யாத்திரிகர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆகவே உலக ஆசைகளுக்கும் அல்ல, பரலோகத்தை நோக்கி வாழ வேண்டுமென்று பார்க்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை உலகத்தின் காரியங்களோடு கூட, உலகத்தின் ஆசாபாசங்களோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கிருபையாய் கொடுக்கின்றார். கொடுத்தால் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்காதபடி, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி அவர்கள் விசுவாச அறிக்கை செய்யாதபடி அவர்கள் வாழ்ந்து உலக ஆசைகளுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் உலக ஆசைகளுக்கு அல்ல, பரலோகத்தை நோக்கி வாழ வேண்டும். அதான் பார்க்கின்ற பொழுது, ஒரு வெளிநாட்டில் வேலை செய்த மனிதர் அங்கு சம்பாதித்தாலும் தனது சொந்த நாட்டிற்கு திரும்பும் நாளை எதிர்பார்த்து வாழ்ந்தார். அவர் நிரந்தரமாக அங்கே வீடு கட்டவில்லை. ஏனெனில் அவர் உண்மையான வீடு வேறொரு இடத்தில் இருந்தது. அதுபோல் கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நமது உண்மையான வீடு பரலோகம். அதை நோக்கி நமது வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை இந்த மாதம் அழைக்கின்றது. நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கின்றார். நம்ம கூப்பிடுகின்ற பொழுது அவர் உத்தரவு கொடுத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றார். ஆனாலும் கூட அதை எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர் ஆண்டவர் என்பதை நோக்கி பார்த்து, அவருடைய சித்தத்தை அறிந்து பரலோகத்தை நோக்கி பார்த்து வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி அதே பிலிப்பியர் 3:20 பின்பகுதியை பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்மை ரட்சிக்க பார்க்கின்றோம். அதான் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், அவர் வருவது உங்களையும் என்னையும் இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தியிருக்கின்றாரே. நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நாம் பெற்றிருக்கின்றோமே. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரிலே தன்னை அர்ப்பணித்து அதன் மூலமாக இரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோமே. அப்படின்னா நம்மை இரட்சித்த கர்த்தர் வர இருக்கின்றார். இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மை இரட்சித்த ஆண்டவர்
அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். ஆம், ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், திருச்சபை வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வந்திருக்கின்றாரே. அவர் எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர் திரும்பி வர இருக்கின்றார். எனவே அவர் வர எதிர்பார்த்து கொண்டவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். தீர்த்த 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆம், நமக்கு கேட்கின்ற ஒவ்வொரு போதனையும் அவருடைய 2ஆம் வருகை உண்டு. அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த 2ஆம் வருகையிலே ஆண்டவராய் இயேசு நீதியுள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு காரியங்களுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வர இருக்கின்றார். எனவே அதை எதிர்நோக்கி, ஆண்டவரே, நீர் கிருபியாய் கொடுத்த நாட்களிலே கர்த்தாவை நான் உமக்கென்று ஓடவும், கர்த்தாவை உம்மைக்கு என்று என்னை அர்ப்பணிக்கவும் எனக்கு கிருபிதாரம் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்துக்கு மூற்றும் காரணமாய் உம்மை நோக்கி பார்த்து, ஆம் கர்த்தாவே, அதை நான் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கவும், உம்மை குறித்து அநேகருக்கு அறிவிக்கவும் எனக்கு கிருபிதாரம் என்று சொல்லி இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னால் நமக்கு போதனை என்பது நாம் கேட்கிறது மட்டுமல்ல, ஏதோ நாம் போதனை கேட்டு செல்வது மட்டுமல்ல, நாம் கேட்கின்றவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும், அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவர் வருகின்ற பொழுது அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த வாழ்க்கையை வாழவும் நம்மை கர்த்தர் அழைக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17 பார்க்கின்ற பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். ஆம், அதற்கு முந்தின வசனங்களை பார்க்கின்றபோது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் உயிரோடு இருக்கின்ற நாம் ஒருவேளை அவர் வருகை இருக்கும் என்று சொன்னால், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற மாதத்திலே அவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், நாம் அவரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம் என்று சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அவருடைய வருகையிலே அவரோடு கூட இருக்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதுதான் மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது 24ஆம் அதிகாரம் 44 சொல்லுகின்றார், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, அவருடைய வருகை நோக்கி இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் எப்படி வருவாராம்? நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அதற்கு முந்தின வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். அதற்கு முந்தின வசனங்கள் 42, 43 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழித்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் சோர்ந்து போய் நாம் உறங்கி கொண்டல்ல, விழித்திருக்கின்றவராய் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தினவராக இருக்க வேண்டும். 43ஆம் வசனம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறியாதிருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் விழித்திருக்கின்ற பொழுது, திருடன் வருகின்ற பொழுது நாம் அவனை அறிந்தவர்களாய் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்றவர்களாய் இருக்கின்ற பொழுதுதான் சத்துருவான் கொண்டு வருகிற சகல தந்திரங்களையும் நாம் முறியடிக்கின்றவர்களாய் ஆண்டவரோடு கூட நிற்கின்ற காரியங்களிலே நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தம் என்பது இன்றைக்கி மிக 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 அவசியமாக இருக்கின்றது. நாம் எதுக்கோ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு இடத்துல பிரயாணப்பட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆயத்தங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் எப்படியாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால், அவர் வருகை என்பது நம்மை நியாயம் திருக்கின்ற வருகையாக இருக்கின்றது. நாம் நியாயம் திருக்கப்பட இருக்கின்றோம். நியாயம் திருக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரிய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை.
அவர் வருவார் என்ற நம்பிக்கையுடன் விழிப்போடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. நமக்கு தெரிந்த ஒன்று, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே நாம் அறிந்திருக்கின்றோம். 10 கன்னிகளின் ஊமையிலே 5 புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெயுடன் ஆயத்தமாய் இருந்ததால் மணவாளனை சந்தித்தார் என்று பார்க்கின்றோம். ஆயத்தமில்லாத 5 பேர் வெளியே விடப்பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எண்ணெயும் தீவெட்டியும் உள்ளவர்களாய் நாம் ஆயத்தத்தோடு இருக்கின்றோமா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படின்றால் மணவாளன் வருகின்ற பொழுது அவரை சந்திக்கின்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் அதை அற்றவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் வெளியே விடப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். நாமும் ஆண்டவரை அறியாதபடி, ஆண்டவரோடு கூட இல்லாதபடி நாம் வெளிப்பட்டவர்களாக இருப்போம். அதுபோல் ஆண்டவரின் வருகையை நோக்கி எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கல்ல, நாளைக்கல்ல, இந்த மாதத்தில் ஒருவேளை இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி இந்த முதல் நாளிலிருந்து நாம் ஆயத்தப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்க நம்முடைய இலக்கு என்ன? பரலோகம். அந்த பரலோகத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலை வாழ்வை நோக்கிய பயணம் இருக்க வேண்டும். எனவே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 நமக்கு 2 சத்தியங்களை நமக்கு சொல்லுகின்றது. ஒன்று, நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இரண்டாவது, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இதை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்காக வாழ்கின்றோமா அல்லது பரலோகத்திற்காக வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு செயல்பாடையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கப் போகின்றோம்? நம்முடைய ஆயத்தம் என்ன? பரலோகத்தை நோக்கி பார்க்கின்ற ஆயத்தத்தில் இருக்கின்றோமா? கிறிஸ்துவின் வருகையை நோக்கி பார்க்கின்ற ஆயத்தத்தில் இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையும் ஒத்தாசையும் கொடுத்து இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டின் 6 மாதங்களை கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய வழிநடத்தினாலே, நீர் எங்களுக்கு இறங்கின இரக்கத்தினாலே கர்த்தாவே நாங்கள் முடிக்க கர்த்தாவே நீர் கொடுத்தீர். இந்த நாளில் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்தை கண்டு ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும், அந்த சத்தியத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி கிருபா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கின்றவர்களாய், பரலோகத்தை நோக்கி பார்க்கின்றவர்களாய், நீர் கர்த்தாவே வருகின்றவராய் இருக்கின்றீர். உம்முடைய 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாய் இருக்கவும் இந்த மாதத்தினை எங்களை அழைத்திருக்கிறப்பா. கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலும் கர்த்தாவே உம்மை விட்டு விடாதபடி கர்த்தாவே உம்முடைய வருகையிலே கர்த்தாவே உம்மோடு இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு இருமா ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருச்சமத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் கர்த்தாவே, இதோ சமுதாய வாழ்க்கையும் கர்த்தாவே, திருச்சபை வாழ்க்கையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கர்த்தாவே உமக்குள்ளாக வாழவும் நீர் கர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஓட்டத்தை இந்த மாதத்திலே கர்த்தாவே நாங்கள் பொறுமையோடு ஓடி கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஆயத்த பண்ண கர்த்தாவே அந்த பரலோகத்தை பெறத்தக்கதாய் நீர் எங்களுக்கு இருமா ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, இந்த மாதம் கர்த்தாவே எப்படி இருக்குமோ என்று சொல்லி கர்த்தாவே அங்கலாய்க்கின்ற ஒவ்வொருவரையும் வழக்கத்தில் இருப்பா. ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் அது என்பதை உணர்ந்து பார்த்து கர்த்தாவே
நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறப்பா. கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற மக்கள் எல்லாம் நீர் கொடுப்பீர்ன்ற அந்த விசுவாசத்தோடு கத்தாவே கேட்கவும் எல்லா நன்மையான ஈவையும் பெற்று கத்தாவே அவர்கள் வாழ கிருபை ஜெபிக்கிறப்பா. கத்தாவே இந்த நாட்களில் கத்தாவே வயதானவர்களை நம்முடைய கருத்தில் ஏற்படுத்திக்கிட்டோப்பா. வயது நிமித்தமாக ஏற்படுகின்ற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறப்பா. குடும்பங்களை நம்முடைய கருத்தில் ஏற்படுத்திக்கிட்டோப்பா. குடும்பத்தை ஏற்படுத்த தேவன் குடும்பத்தின் தலைவராக இருந்து குடும்பத்திலே காணப்படுகின்ற எல்லா விதமான சமாதான குலைச்சலையும் கத்தாவை நீக்கி போட்டு சமாதான கத்திரதாமே அந்த குடும்பத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளணுமா ஜெபிக்கிறப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் கத்தாவை அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நிர்வாகிக்கப்படணுமா ஜெபிக்கிறப்பா. எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்து சுகித்திருக்கவும் கத்தாவே அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் குடும்பங்கள் பெற்று வாழ கிருமா ஜெபிக்கிறப்பா. வாலிப பிள்ளைகளை வல்ல கருத்தில் ஏற்படுகின்றோம். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டியை என்ற வார்த்தையின்படி கத்தாவை நினைக்கவும் கத்தாவை நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருமா ஜெபிக்கிறப்பா. இன்னும் கத்தாவே இதோ சிறுபிள்ளையிடம் வல்ல கருத்தில் ஏற்படுகிறோம். சிறுபிள்ளைகளை நீ நேசிக்கின்ற கர்த்தர், சிறுபிள்ளைகளை நண்டை வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறப்பா. சிறுபிள்ளைகள் கத்தாவை நம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா. நீர் தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். படிக்கின்ற வேலையிலே கத்தாவே படிப்புக்கு வேண்டிய நல்ல ஆற்றலை கூடும், நல்ல ஆபீசத்தை கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். நல்ல சரிய சுகபலனை கொடுத்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வீட்டில் இருக்கின்ற பொழுதும் பள்ளியில் இருக்கின்ற பொழுதும் கத்தாவே காலேஜில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாப்பை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறப்பா. நாட்களில் கத்தாவே நாட்டில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கின்ற பொழுது கத்தாவே விசேஷமாக பெண் பிள்ளைகளை கத்தாவே நம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிட்டோம்ப்பா. உடைய இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறப்பா. நிறைய காத்துக்கொள்ளும். நாட்டை ஆளுகிறவன் கத்தாவே உண்மை உத்தமமாய் ஆளவும். அழைக்கப்பட்ட அழைப்பு கத்தாவே இதோ கத்தாவே சுய நலத்தோடு அல்ல பொது நலத்தோடு கத்தாவே சேவைகளை செய்யத்தக்கதான கிருமா ஜெபிக்கிறப்பா. திருச்சி வல்ல கத்தில் ஏற்படுக்கப்பா. திருச்சி நடத்துகின்ற கத்தாவே தலைவர்களுக்கும் கத்தாவே இதோ கத்தாவே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா விதமான ஆற்றலை தருணமா ஜெபிக்கிறப்பா. கத்தாவே நீர் கத்தாவே இதோ திருச்சபையின் தலைவராக இருக்கிறீர். நாங்கள் கத்தாவே அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லித்தாவே ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே கத்தாவே உண்மை உத்தமமாக இருக்கவும் உடைய நாமம் எங்கும் கத்தாவே விளங்கவும் கிருமா ஜெபிக்கிறப்பா. திருச்சுவையில் காணப்படுகின்ற சமாதான குலைச்சல் நீக்கி போடும் சமாதானத்தை கட்டளிடுகிற தேவன் கத்தாவே இந்த மாதத்திலே கத்தாவே சமாதானத்தோடு கத்தாவே திருச்சபையில் நடைபெறுகின்ற ஊழியர்கள் மூலமாக அநேக ஆத்மாக்கள் அறுவடை செய்யப்பதற்கதான கிருபன் ஜெபிக்கிறப்பா. முற்றிலும் நம்முடைய வல்லக்கரத்தில் ஏற்பணிக்கின்றோம். இன்னும் கத்தாவே நாட்டுக்கு நாடு கத்தாவே போரும் போன்ற சூழ்நிலை இருக்கின்றதை பார்க்கின்றோம். நீர் ஒருவரே கத்தாவே சமாதானத்தை கொடுக்கின்ற கத்தர். அங்கும் கத்தாவே இந்த போர் நிறுத்தத்தை உண்டு பண்ணி கத்தாவே தலைவர்கள் கத்தாவே அமர்ந்து கத்தாவே ஒருவருக்கொருவர் பேசி கத்தாவே சமாதானத்தோடு வாழ கிருபை ஜெபிக்கிறப்பா. சமாதானத்தை கத்தாவே குலைக்கின்ற சத்துருவான சகல தன்மைகளையும் முடிக்கத்தக்கதான தேவ பணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் வரக்கூடிய மாதத்திலும் கத்தாவே நீர் எங்களை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறோ அது செய்வதற்கான எல்லா விதமான தேவ வரத்தையும் தேவ பலத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டங்கள் பிதாவே, நாமம் பசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்தை பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகத்தங்கள் தாரும். எங்களுக்கு விரதமாய் கூட செய்வனால் மணிக்கருவில் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் திமித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மையும் என்றடிக்கும் முடிவிலே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வளர்த்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணை மறவாதே. ஆமேன், ஆமேன்.